ஹாய் கைஸ், இத்தா மைன்கிராஃப்ட் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வில்லேஜை விட்டுட்டு வேறு வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த வில்லேஜ் தண்ணி பக்கத்தில் இருக்கனால நம்ம இந்த வில்லேஜை சுற்றி ஃபென்ஸ் கேட் போட்டு ப்ரொடெக்ட்டும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வேறு வில்லேஜை தேடி போகிறோம். அதுக்கு முன்னாடி அயன் கோலமை வம்பிழுத்துட்டு போயிடலாம். ஓடுறோம் பிளாக் இடு போடு 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 வந்துடும். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். வேறு வழியே இல்லை கைஸ். கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு கையில் என்ன பிளாக் கிடைக்குது, பம்கின் எடுத்து போடு, மேலே போட்டு அச்சிட வேண்டிதான். வரத்துள்ள போட்டுருணும், இல்லைன்னா முடிச்சு விட்ருவோம். அவசரப்பட்டு 4 பிளாக்கா 5 பிளாக்கான்னு தெரில. சரி உடச்சி விடுவோம். இப்போ அடிப்போம் கைஸ். போடு அடிக்கிற அடியில் அவன் கதறிடணும். யாருக்கிட்ட வம்பு விடுற? முடிஞ்சா அடிச்சு போடுற. நான் முடிஞ்சா நீ கீழே வந்து சண்டை போடு தம்பி. நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நான் கீழே வருவேன்னு நினைக்கிற? கைஸ், அப்படியே அவனை அடித்து முடிச்சுட்டு பிளாக்கை உடச்சிட்டு அவன் கொடுத்த பூவை கீழே நட்டு வச்சுருவான். அவனை கொன்னதுக்கு அடையாளமாக கீழே ஒரு பூவை வச்சுட்டு போயிடுவோம். உனக்கு அஞ்சலி செலுத்துறேன்டா, நல்லா இருறா. அவன் என்னமோ நினைப்பான், யாராடே கொல்றதையும் கொண்டு அஞ்சலி செலுத்துறாடா நீ அப்படின்னு. சரி, நைட் ஆயிடுச்சு கைஸ், தூங்குவோம். கைஸ், தூங்கி எந்திரிச்சிட்டு நம்ம வில்லேஜர்கிட்ட ஒரு கருத்தை கேட்டு வந்துடுவோம். இந்த ஆக்ஸ் தான் மைக்கு, ஓகேவா? இந்த வில்லேஜ் விட்டு நான் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்பாடா, ரொம்ப சந்தோஷம்டா. போடா டே, உன் தொல்லை தாங்க முடியாமல் நானே போகலான்ட்டு இருந்தேன்டா. நீயே போறியா? ரொம்ப வசதியாக போச்சுடா. என் வில்லேஜ்லேயே இருந்துக்கிறேன்டா. எனக்கு கட்டி எடுத்துட்டானே. சார் இந்த வில்லேஜ் விட்டு போகிற ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். பாருங்கள் சார், கண்ணெல்லாம் தண்ணி விடுது சார். கைஸ், எல்லாத்தையுமே சொன்னேன், ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு பாருங்கள் கைஸ். என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான் இந்த சர்வைவல் சீரியஸே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இந்த வில்லேஜை வந்தோடனே நம்ம மேப் விற்கிற வில்லேஜை தான் கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருந்தான். இதே மாதிரி ஒருத்தன் தான் நம்ம அந்த வில்லேஜில் நம்மக்கிட்ட கதறிட்டு இருந்தான். எப்படியும் அந்த பண்டில் கிடச்சிச்சு. இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம், இன்வென்ட்ரியில் காலி பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு விடிவு காலம் வந்துடுச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் எப்படா விடிவு காலம் வரும்? இன்வென்ட்ரி தான்டா கிளியர் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வாய்க்கு வந்துட்டு அடிச்சு விட வேண்டியதான் கைஸ். அப்புறம் எல்லாத்தையும் அந்த மூட்டைகளை போட்டாச்சு, அதாவது பண்டில் போட்டுட்டு பொட்டேட்டோ ஒன்று தான் உருப்படியாக இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த வில்லேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முக்கியமாக இந்த வில்லேஜுக்கு நான் வந்ததே ஃபுல்லாக வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு 40, அதாவது அயன் ஃபார்ம் கட்டணுன்னா நான் போன வீடியோவில் டுட்டோரியல் போட்டிருப்பேன்ல, அதில் சொல்லியிருப்பேன். வில்லேஜுக்கு பக்கத்தில் கட்டினீங்கன்னா அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகாது. அதனால் ஒரு 48 பிளாக் தள்ளி போய் தான் அயன் ஃபார்ம் கட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நான் அந்த அயன் ஃபார்முக்காக தான் நான் இப்போ இந்த வில்லேஜே தேடி வந்திருக்கேன். அந்த வில்லேஜ் அப்போ சரியில்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வில்லேஜ் எதுக்கு நான் விட்டுட்டு வந்தேன்னா, அந்த இடத்துல தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை சுற்றி நம்ம ஃபென்ஸும் போட முடியாது. அதை ஃப்ளாட் பண்ணுறதுக்கும் லேட் ஆயிரும். அதனால் நம்ம இந்த வில்லேஜை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இவனுங்களை ப்ரீட் பண்ணி நிறையா பேர் பாப்புலேஷன் அதிகப்படுத்திடலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இது இருக்குது, அது பேர் என்னன்னு தெரில, அந்த என்சான்மெண்ட்டு அன்என்சான்மெண்ட் பண்ணி விடுவாங்களே, அதுதான். ஓகே, நம்மளும் இதெல்லாம் ரசித்து நல்லா சுற்றி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மரத்தெல்லாம் வெட்டி ஃபென்ஸு கேட்ட தான் செய்யணும். அதுக்கு தான் ஏதோ சுற்றி பார்த்துருக்கேன். நமக்கு எதாவது வீடு கிடைக்குமா, அங்கே போய் செஸ்ட்டை போட்டு தங்கிடுவோம் அப்படின்ட்டு. நானும் பார்க்குறேன், வந்த வீட்டுக்கே வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம், அந்த வீடே தான். சவா சுற்றி அங்கேயே வந்த வீட்டுக்கே வந்துட்டுனே. நமக்கான ஒரு வீடு தனியாக இந்த இடத்துல இருக்கும், எனக்கு தெரியும். நமக்குன்னே இருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கேன். டேய், எங்கடா போகிறோம்? வழியே சொல்லுங்கடா வில்லேஜர்ஸு. கைஸ், அங்கே பாருங்கள் கைஸ், மரத்துக்கு அடியிலலாம் பற்ற வச்சுருக்கானுங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? மரம் பற்றிக்கிட்டு தெரியாது. அதாவது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது கைஸ். அதாவது கேம்ப் ஃபயரு கீழே பற்ற வச்சா எப்பட்றா நெருப்பெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது கேம்ப் ஃபயர் பற்ற வச்சா மரம் எரியாது. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மரத்தை வெட்டி ஃபென்ஸ் கேட் செஞ்சு சுற்றியும் நம்ம ஃபென்ஸ் கேட்டை போட்டு இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாக்காக செஞ்சு வச்ச ஃபென்ஸ் கேட்டெல்லாம் போட்டு ஃபுல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். 2 ஃபென்ஸ் கேட் வச்சா முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்ம வில்லேஜ் ப்ரொடெக்டட் வில்லேஜ்.
இப்போ நம்ம மீதி வேலை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பார்ட் 3ல என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது அயன் ஃபார்ம் வீடியோ தான் பண்ண போகிறோம். அந்த அயன் ஃபார்மை பண்ணி முடித்தோடனே நமக்கு அயன் அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கும். ஸ்டாக்கு அள்ளிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த அயன் ஃபார்ம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் ஆர்மர் செய்கிறோம். டைமண்ட் ஆர்மர் செஞ்சதுக்கப்புறம் என்டர் ட்ராகனை முடிக்கிறோம். என்டர் ட்ராகனை முடிச்சதுக்கப்புறம் நெதரைட் ஆர்மர் பண்ணுறோம். எல்லா வேலையும் இருக்குது கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. நீங்கள் நிறையா பேர் ஒரு 10-17 பேர் தான், நிறையா பேர்லாம் இல்லை. அதாவது நான் புது யூடியூபரில் ஒரு 40 கிட்ட தான் வருது வியூஸு. ஆனால் ஷார்ட்ஸுக்கு மட்டும் 1.5K அந்த மாதிரிலாம் போகுது. அது எதுக்கு? நம்ம போட்ட ட்ராயிங்க்கு தான். ஓகே கைஸ், நம்ம பார்ட் 3ல சந்திக்குவோம். கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு விடாமல் பேசினல எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.